மீன் நல்லா இருந்தால் தான் நம்ம பண்ணுவோம். இந்த மார்க்கெட்டில் ஹைலைட்டே வந்து மீன் நல்லா இருக்கணும். Hello friends, welcome back to channel House to Home. So இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி சென்னை ஃபிஷ் அப்படிங்கிற வானகரம் மீன் மார்க்கெட்டில் இருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், இல்லை ஐ பட்டனில் இருக்கும், அதை செக் பண்ணி பாருங்கள். அந்த வானகரம் மார்க்கெட் வந்து சம் ரீசன்ஸால் வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, சம் ரீசன்ஸால் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஒரு புது மார்க்கெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் வானகரம் ஏரியாவில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா மெயின் ரோட்லேயே இருக்குது. பழைய மீன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ரொம்ப க்ரௌடாக இருக்கும், கன்ஜெஸ்டடாக வந்து ஏரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மக்கள் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து அதை சால்வ் பண்ணுறதுக்காக நிறைய பைக் பார்க்கிங், கார் பார்க்கிங்லாம் வெளியில் வந்து நல்லா ஈஸியாக பார்க் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு வந்து நாங்கள் நார்மலாக என்னோடய வீட்டுக்கு வந்து நான் ஃபிஷ் வாங்குறது தான் வந்தேன். சரி, அதுதான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்திருக்கேன். இந்த இடத்துக்கு வந்து நான் வானகரம் அடிக்கடி வருவேன், பட் புது பில்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வரேன். ஸோ எனக்கும் தெரியல, நானும் என்னென்ன மீன் வாங்க போகிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி உள்ளே என்னென்ன இடத்துல எப்படிலாம் வச்சுருக்குறாங்க, பார்க்கிங் இருக்கா, இல்லை வந்து எங்கே க்ளீன் பண்ணுற இடம், இது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் நான் கவர் பண்ண போகிறேன். ஸோ எங்களோட சேர்ந்து நீங்களும் மீன் வாங்கலாம் வாங்க. என்ட்ரன்ஸே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இப்போ உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்க அப்படின்னா பாறை மீன் வச்சுருக்குறாங்க. செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, பார்த்தாவே ரொம்ப பளபளன்னு இருக்குது. ஸோ இதோட நார்மலாக நம்ம வந்து எப்படி செக் பண்ணுவோம் அப்படின்னா அதோட தலைப்பகுதியை வந்து லைட்டாக நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உள்ளே எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ அது பார்க்கலாம். இல்லைனா வந்து நமக்கு ஃபிஷ்ஷோட கண்ணு பார்த்தாவே தெரியும் நமக்கு வந்து எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இறால்லாம் வந்து பாருங்கள் அரௌண்டு 200-250 வந்து நம்ம தாராளமாக வாங்கலாம். நண்டு பாருங்கள் 150, 200 இந்த மாதிரியான ரேஞ்சில் இருக்கும். எப்போவுமே வந்து நமக்கு ரேட்டு வந்து கான்ஸ்டண்ட்டாக நம்ம இதுதான் இருக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நம்ம போனோம் அப்படின்னம்னா நமக்கு அந்த அன்னைக்கு அந்த மாதிரி வாங்க முடியாது. ஏன்னா என்ன அவைலபிள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ரேட் வந்து அன்றைக்கி டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மீன்லாம் பாருங்கள், அதோட கண்ணு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை செதில் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னம்னா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன். ஸோ சொல்லவே தேவையில்ல, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான ஒரு ஃபிஷ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து இந்த கடையில் பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் ஆப்ஷன் கூட வச்சுருக்குறாங்க. நம்ம வந்து கேஷ் இல்லை, ஏன்னா நார்மலாக வஞ்சிர மீன் வந்து நம்ம ஒரு 500-600 இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் போவோம். பட் ஆனால் கண்டிப்பாக அன்றைக்கி டேட்டில் பார்த்து 800 இருக்கும், இல்லை 900 இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பேடிஎம் எல்லாமே வச்சுருக்காரு. ஸோ ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அரௌண்டு 2 kgs இருக்கும் போல் இருக்குது அந்த ஃபிஷ்ஷு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனவா மீன், ஸ்குவிட் ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்ம குக்கிங் பண்ணுற வீடியோ, எப்படி க்ளீன் பண்ணுறது அந்த வீடியோ வந்து நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ரேட் வந்து 250 rupees. ஓவரால் வியூ வானகரம் மார்க்கெட் வியூ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களோட ரெஃபரன்ஸுக்காக ஜஸ்ட் நான் வந்து ஒரு வியூ எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து பின்ஸ் வச்சுருப்பாங்க. இந்த பின்ஸில் வந்து அவங்க வெளியிலேருந்து வெஹிக்கிள்ஸ்லேருந்து அவங்க வாங்கி இங்கே ஸ்டோர் பண்ணிப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்லாப்பில் போட்டு நமக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நெத்திலி மீன். நெத்திலி மீன்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து 1.5 கிலோ 100 ரூபா அந்த மாதிரி ரேட்லலாம் கூட ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் மட்டும் கிடையாதுங்க, ஏரி மீன் கூட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஏரி மீன் வேணும் அப்படிங்கிறவங்க அதுவுமே வந்து இங்கே வானகரத்தில் வந்து வாங்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வெயிட் போட்டு வந்து நம்ம ஒரு கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இந்த வெயிட் வந்து நம்ம கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு காமன் வேயிங் மிஷின் வந்து வச்சுருக்குறாங்க. அந்த வேயிங் மிஷின்லேயே நம்ம வந்து எடை போட்டு செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இப்போ ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போகிறாரு.
ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து நம்ம வேன்லேருந்து வந்து உள்ள கடைக்கு கொண்டு வராங்க. இப்போ 140 ரூபா வந்து சொல்லியிருக்காங்க. 140 ரூபாய்க்கு நம்ம வாங்க போகிறோம். ஸோ எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். 140 ரூபா தான் கிலோ. 140 ரூபாய்க்கு நம்ம இப்போ 1 கிலோ வாங்க போகிறோம். 1 கிலோ படம் பண்ணுவாங்க. 3:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வியாபாரிகள் எல்லாரும் வந்து 3:30க்கு வர ஆரம்பிச்சிடுவாங்க. 3 மணிக்கு எல்லாரும் வர ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மீன்லாம் எங்கேருந்து வருது? ஸோ இங்கே வந்து நான் எல்லாமே சீப்பாக கிடைக்கும். அப்போ இங்கே தான் கம்மி இருக்குது. சென்னையில் இருக்கிறதுலே இங்கே தான் கம்மி. ஓகே. ஸோ கடமை வாங்கியிருக்கிறோம் 250 ரூபா கிலோ அப்படின்னு. ஸோ செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மீன் செக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க இந்த மீன் பேர். ஸோ எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பாருங்கள். ஹோட்டலுக்கெலாம் வந்து வாங்கணும் அப்படின்னா அவங்கெல்லாம் இங்கே தான் வந்து வாங்குவாங்க. ஸோ அடுத்தது வஞ்சரம். ஸோ இந்த கடையை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா வஞ்சரம் வந்து ஸ்லைஸ் பண்ணி நமக்கு தருவாங்க. ஸ்லைஸ் தனியாக தருவாங்க. அப்புறம் வந்து வஞ்சரமோட குடல் தனியாக தருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம செப்பரேட்டாக நம்ம வந்து வஞ்சரம் வந்து வாங்கிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்ஃபிஷ். ஸோ பார்க்கும்போதே வந்து செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. ஏன்னா எல்லாமே உயிரோடு இருக்குது. இந்த மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் சாகாது அப்படிம்பாங்க. கொஞ்சம் தரையில் எடுத்து போட்டாலும் விரால் மீன் நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ விரால் மீன் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் நேரம் வந்து உயிரோடு இருக்கும். நம்ம எவ்வளோ கேஜிஸ் கேட்குறோமோ அவ்வளோ கேஜிஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து வெயிட் வந்து பிடிச்சி எடை போட்டு நம்மக்கிட்ட வந்து உயிரோடவே வந்து கையில் கொடுத்துருவாங்க. இப்போ பார்த்துருப்பீங்க எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா, ஆந்திரா அந்த ஏரியாவிலேருந்து என்னென்ன மீன் வந்து கிடைக்குதோ டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் ஆஃப் மீன்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரோடு வந்து இறக்கிட்டு வராங்க. எந்த ஊர்ல வருது? ஆந்திரா. ஆந்திரா. இப்போ நீங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ரொம்ப பல்காக வாங்கணும் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 25 கிலோ வந்து நம்ம பின்னாக வந்து இங்கே விற்கிறாங்க. ஸோ 25 கிலோ ஹோல்சேல் ரேட்டு. இப்போ ஃபுல் பின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. இப்போ நம்ம ஒரு 5 பேர் வரோம் அப்படின்னா ஆளுக்கு 500 ரூபா தான். 500 ரூபா போட்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஆளுக்கு 5 கிலோ கிடைக்கும். மொத்தம் 25 கிலோ பாக்ஸ் வந்து நம்ம இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து ஐஸ் போட்டு வந்து பேக் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா மீன் வந்து சீக்கிரமாக வந்து கெட்டு போகாமல் இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு பின்லேயுமே வந்து கொஞ்சம் மீனை வந்து அடுக்கிட்டு அதுக்கு மேலே வந்து ஐஸ் வந்து போட்டு ஃபில்அப் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட்டில் எடுத்துகிட்டு போகும்போது அவ்வளோ சீக்கிரம் வந்து மீன் வந்து கெட்டு போகாது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் நம்ம வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியிலேயே வந்து இருக்கிறாங்க. பர் கேஜி வந்து 20 rupees அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி தராங்க. சப்போஸ் இது 2 kgs அப்படின்னா நம்ம வந்து 40 rupees கொடுக்கணும். இதில் வந்து நம்ம எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி வந்து கட் பண்ணி தருவாங்க. குழம்புக்கு வேணுன்னா குழம்புக்கு கட் பண்ணி தருவாங்க.
ஃப்ரை பண்ணணும், ரொம்ப தின்னாக ஸ்லைஸ் பண்ணணும், இல்லை கொஞ்சம் அதிகமாக ஸ்லைஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு வஞ்சரம் வந்து கட் பண்ணுறாரு பாருங்கள், எவ்வளோ ஸ்லைஸாக செம்மையாக போடுறாரு அப்படின்னு பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்குது கட்டிங்கு. போடுப்பா. ப்ரோ இங்கே வந்து மீன் நல்லா இருந்தாதான் நம்ம பண்ணுவோம். மீன்லாம் நல்லா இல்லைன்னு விஷயம் பண்ண மாட்டோம். இந்த மார்க்கெட்டில் ஹைலைட்டே வந்து மீன் நல்லா இருக்கணும். ஆமாம் ஆமாம். இப்போ மீன் நல்லா இல்லாத நாங்கள் பண்ணிட்டேன்னு வச்சுங்க, நாங்கள் அடி வாங்குவோம். ஆமாம், எங்களுக்கு லீவு விட்டுருவாங்க, அமுச்சு விட்டுருவாங்க. கெட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு மீன் சுத்தமாக இருக்கணும். மீன் நாட்டு மீன் 1 kg 20 ரூபாய், 1 கிலோக்கு. ஒரு கிலோ 20 ரூபாய். ஸோ மக்களை இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். வானகரம் மீன் மார்க்கெட்டை பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியல அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம். பாய்.